அன்னை தமிழையும் ஆன்றோர் சபையையும் வணங்குகின்றேன். கிராமத்து காட்சிகளின் யதார்த்தத்தையும் கொடுத்து அண்ணன் தங்கை பாசத்தையும் பாசமலராக்கி சில காட்சிகளில் கண்களையும் குளமாக்கி நகைச்சுவை காட்சிகளால் கலக்கலப்பையும் கொடுத்த நம்ம வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்திலிருந்து நான் கற்றவையும் பெற்றவையும் உங்களுடன் பகிர்கின்றேன். கூட்டு குடும்பம் என்பது இறைவன் கொடுத்த வரம். சில காரணங்களால் சிலருக்கு சாபமாகவும் மாறிவிடுகிறது என்பதை அழகாக வர்ணித்திருக்கிறார்கள். உறவுகளைப் போல் அளவு கடந்த மகிழ்ச்சியையும் யாராலும் தர முடியாது. அதே உறவுகளைப் போல் அளவு கடந்த துன்பத்தையும் யாராலும் தர முடியாது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. உறவுகள் என்பது ஊசி மாதிரி, தேவைப்பட்டால் தைக்கவும் செய்யும், தேவையில்லாத போது குத்தியும் காட்டும். சொந்தத்தில் தோற்க நினைப்பவனை யாராலும் ஜெயிக்க முடியாது என்ற வசனம் மாபெரும் தத்துவம். பணம் கூடினால் பாசமும் கூடும், பணம் குறைந்தால் பாசமும் குறையும். இது வெறும் வசனம் அல்ல, தவிர்க்க முடியாத வாழ்வியல் வாசகம். தம்பி மகன் நல்ல பெயரோடு வாழ்வது பிடிக்காமல் அவனை அவமானப்படுத்தி கொண்டே இருக்கும் பெரியப்பா. உறவுகளை விட பணமே பிரதானம் என்று எல்லா விஷயத்திலும் வட்டி கணக்கு பார்க்கும் சித்தப்பா. எவன் எப்படி போனாலும் பரவாயில்லை, தன் மகளை கலெக்டராக்க வேண்டும் என்ற கனவில் ஒரு மாமன். எதையும் எதிர்மறையாக பேசிக்கொண்டிருக்கும் நன்றி மறந்த மற்றொரு மாமன். இவர்களுக்கு மத்தியில் தன் தந்தையை இழந்த கதாநாயகன். மற்ற பெற்றோருக்கு பிறந்த குழந்தை என்று தெரிந்தும் தன் தந்தையின் ஆழமான நட்பின் காரணமாக தன் உடன் பிறந்த தங்கையாகவே கரம் பிடிக்கிறார், கரையேற்றவும் தவிக்கிறார். பாசமாக வளர்த்த தங்கையை நல்ல முறையில் திருமணம் செய்ய நினைக்கிறார். நிச்சயதார்த்தம் வரை சென்ற திருமணம் நிச்சயம் இல்லாமலே போகிறது. காலத்தின் கோலம் அதில் ஏமாந்து போகிறார். தன் தங்கையின் கணவரிடம் அவமானத்தை மட்டுமே சந்திக்கிறார். இது சகிப்புத்தன்மை வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. தன் தங்கைக்காகவும் தங்கையின் கணவருக்காகவும் ஊரார் முன் சற்றும் தயங்காமல் குடும்பத்தோடு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கும் மனோபாவம் மெய் சிலிர்க்கிறது. உண்மையான தாய் தந்தைகள் வேறு வேறாக இருந்தாலும் நட்பினாலும் உடன் பிறந்த அண்ணன் தங்கையாகவே காண்பது மனம் நெகிழச் செய்கிறது. குடியிருக்கும் பகுதிகளில் மதுபான கடைகள் இருக்கக்கூடாது என கடைநிலை குடிமகன் கூட குரல் எழுப்பலாம் என்றும் தெரிந்து கொண்டேன். ஒரு நொடியில் வெளிநாட்டு வாழ்க்கையின் மனக்குமுறலை பார்க்க முடிகிறது. ஒரு அனுபவம் பெற்ற நாட்டு வைத்தியர் எல்லா கிராமங்களிலும் இருந்தால் எத்தனையோ அவசர உயிர்கள் காப்பாற்றப்படும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். சிக்கனம் 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 என்று தனது மருமகளின் பிரசவ செலவிற்கே சிக்கனம் பார்ப்பது கஞ்சத்தனத்தின் உச்சமாகவே தெரிகிறது. கூடவே அநீதி நடக்கும் இடங்களிலெல்லாம் குறிவைத்து பெட்டிஷன் எழுதுவது நகைச்சுவையாகவே இருந்தாலும் சரியாகவே இருக்கிறது. மொத்தத்தில் கூட்டு குடும்பமாக உறவுகளை கண்ணாடி போல பாதுகாத்து உண்மையான பாசத்தோடு வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.